அந்த படத்த தியேட்டர்ல பார்த்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. ஆனா, அந்த படத்துல வர்ற ஒரு பாட்டுல இருக்க 4 வரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த படத்துல இருக்க நெறைய ஃப்ரேம்ஸ் பத்தி பேசிட்டாங்க. முஸ்லீம் வந்து தொழுகுறதும், ஏத்திஸ்ட் வந்து நடுவுல நிக்கிறதும், ஹிந்து பொண்ணு வந்து சாமி கும்பிடுறதும் ஒரே ஃப்ரேம்ல காட்டியிருப்பாங்க. அது பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான். வேற லெவல் சீன் தான். அதே மாரி போலீஸ் ஆஃபீசர் வந்து நானும் முஸ்லீம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த காட்சி அமைப்பு. பியூர் கூஸ்பம்ப்ஸ், பியூர் சினிமான்னு சொல்லலாம். அதையும் தாண்டி எனக்கு அந்த படத்துல ஒரு பாட்டு வருது. அதுல வர 4 வரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த பாட்ட பத்தி வேற யாரும் பெருசா பேசல. ஸோ நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2025ல ரிலீஸ் ஆன தி பெஸ்ட் மூவி. தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே வருத்தப்படுவீங்க. பட் பரவால்ல ஓடிடிலயாவது பார்த்துருங்க. ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கு. 3 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. படம் பேரு பார்த்தீங்கன்னா, சிறை. எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்காட்டி கண்டிப்பா பார்த்துருங்க. அதுல வர்ற ஒரு பாட்டு, நீலோத்தி அப்படிங்கிற ஒரு பாட்டு. நீங்க வந்து வேற கண்ட்ரில இருக்க பொண்ண லவ் பண்ணீங்கன்னா, வேற ஸ்டேட்ல இருக்க பொண்ண லவ் பண்ணீங்கன்னா, வேற லாங்குவேஜ்ல இருக்க பொண்ண லவ் பண்ணீங்கன்னா, வேற ரிலிஜியன்ல இருக்க பொண்ண லவ் பண்ணீங்கன்னா, வேற கேஸ்ட்ல இருக்க பொண்ண லவ் பண்ணீங்கன்னா, இந்த லவ் எப்படி சேரப்போகுது? பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏக்கத்தோட இருப்பீங்கல்ல, அந்த மாரி ஆட்கள் இந்த மூவிய பார்த்தா, நிச்சயமா ஹோப் கிடைக்கும். லவ்ல நம்பிக்கையே இல்லாதவங்களும் இந்த மூவிய பார்த்தா, லவ் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஸ்பார்க்க இந்த சாங் ஏற்படுத்தும். இந்த சாங்ல வர முக்கியமா இந்த 4 வரிகள் ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் 2 வரிகள். ஹோல் மூவியையும் இந்த 2 வரிக்குள்ள அடக்கியிருப்பாங்க. நினைச்ச வாழ்க்கை வேணும் முன்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே. படைச்ச சாமி கேட்காததையும், படிச்ச சாமி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொத்த படத்தையும் அந்த 2 லைன்ல கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடி. சொல்றப்பயே ஒரு மாரி கண்ணுலாம் கலங்குற மாரி இருக்கு. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான லைன்ஸு. அது வந்து உங்களுக்கு லவ்ல ஹோப் தருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அதுக்கு அடுத்து வர்ற அந்த 2 வரிகள். எல்லாரையும் போல நல்லாரு போனால. அந்த 2 வரி. நீங்க என்ன டிமோட்டிவேட்டடா இருந்தாலும் லவ்ல, அந்த வரிய கேட்கிறப்ப உங்களுக்கு நிச்சயமா இது சேரும்டா. ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. அப்படிங்கிற அந்த ஹோப் குடுக்கும். கண்டிப்பா இந்த பாட்ட கேட்டு பாருங்க. நீலோத்தி, அதுக்கப்புறம் இந்த பாட்ட நீங்க லூப்ல கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி கேட்டிருந்தா உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.